நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன் உங்கள்கிட்ட. எனக்கு வயது 61 ஆகிறது. நீர்வள ஆதாரத்துறை அதில் நான் 40 ஆண்டு காலமாக பணிபுரிஞ்சிருக்கிறேன். இளநிலை பொறியாளராக, ஜேஇயாக, உதவி செயற்பொறியாளராக, செயற்பொறியாளர் கேடரில் துணை கண்காணிப்பு பொறியாளராக நீண்ட காலமாக 40 ஆண்டுகளாக பணிபுரிந்திருக்கிறேன். அனைத்துமே எல்லாமே ஏரிகளை பற்றிய விரிவாக ஏரிகளை பற்றி தான் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நம்ம இந்தியாவிலேயே எடுத்துக்கினா கூட தமிழ்நாடு மாதிரி ஒரு வளமான நாடு கண்டிப்பாக தென்னிந்தியாவில் எதுவுமே கிடையாது. கேரளா, கர்நாடகா எல்லாமே எடுத்துக்கிட்டால் மேடு பள்ளங்கள் மலைகள் அப்படி தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய நாட்டில் தான் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சின்ற காவிரி, தஞ்சாவூர் அது மாதிரிலாம் இருக்குது. ஏரிகள் நிறைந்த மாவட்டமான காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள், திருவண்ணாமலை மாவட்டங்கள்லாம் இருக்குது. நம்ம நாட்டுக்கு, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு தேவையான மழை வருடா வருடம் பெய்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் வெள்ள காலங்களில் மழை நீரால் பயிர்கள் அழிந்து விடுவதாக குறைகள் வருகின்றன. அதே சமயம் கோடை காலத்தில் பயிர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் வறட்சியால் காய்ந்து போய் வீணாகி விடுகின்றன என்றும் பிரச்சனைகள் வருகிறது. நம்ம தண்ணி நிறைய கிடைக்குது, அதே டைம்ல கோடை காலத்துல தண்ணி இல்லை அப்படின்னா நம்ம தண்ணீரை கையாளுகிற விதம் சரியில்லை, நம்மளுடைய கட்டமைப்புகள் சரியில்லை. அப்படிதான் காரணம். முதல்ல நான் என்னை பத்தி சொல்லணுமா தான், நான் ஒரு விவசாயம் எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நான்லாம் 2 ரூபாய்க்கு களை வெட்ட போயிருக்கிறேன். 2 ரூபாய்க்கு களை வெட்ட போயிருக்கிறேன். நீங்க உங்க விவசாய சங்கத்திலேயோ உங்க ஆளுங்கள்லையோ பெரும்பாலும் யாரெல்லாம் போயிருக்க மாட்டீங்க. அதனால விவசாயத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். 15-20 ஏக்கர் நிலம் வச்சிருந்தா கூட தண்ணி இல்லைன்னா அவன் ஒண்ணுமே இல்லை. ஒரு 3-4 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாலும் நல்ல தண்ணி வசதியோட இருக்கிறாங்கன்னா அவன் தான் ராஜா. ஆனா எல்லா காலமும் போய் இப்போ விவசாய தொழிலே மிக மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. அது எல்லாருக்குமே தெரியும். 50,000 ரூபாய் முதல்ல வச்சு பயிர் வச்சேன், பார்த்தா எனக்கு 30,000 தான் வந்துச்சு. சுத்தமா காஞ்சி போச்சு, வெள்ளத்துல மூழ்கி போச்சு. அப்படின்றதான் பெரிய விஷயமா இருக்கு. நாட்டுல தேவையான மழை பெய்யுது, ஆனா கோடை காலத்துல தண்ணி இல்லாத காஞ்சி செத்து போகுது பயிருங்க. இது எதை மேலேயும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, மக்களாகி நம்மேல் தான் குறை. நம்மளுடைய நீரை பயன்படுத்தும் விதம், கட்டமைப்புகள் இதெல்லாம் எதுவும் சரியில்லை தான் சொல்லணும். சரியா சொல்ல போனா 100% மழையில நம்ம ஒரு 30%, 25% கூட நம்ம தண்ணீரை பயன்படுத்திக்கிறது இல்லை. 75% தண்ணி வீணா கடல்ல தான் போய் கலக்கு. அதை முறையா சேமிச்சு வைக்கக்கூடிய கட்டமைப்புகள் நம்ம தமிழ்நாட்டில் அழிஞ்சிக்கிட்டே போகுதுன்னு தான் சொல்லணும். இது யார் இதுக்கு காரணம்? எல்லாருமே தான் காரணம். இதை பற்றிலாம் என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட பேசுகிறேன். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் இதில் நானும் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறேன். மெம்பராக இல்லை, வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறேன்.
இதில் எல்லாரும் பார்ப்பீங்க, நம்ம நாட்டினுடைய நீர் மேலாண்மை, தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய விதத்தை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்றது தான் முக்கியமாக நான் வந்து இந்த வீடியோவை உங்களுக்காக பதிவிடுறேன். இப்போ பின்னாடி இருக்கிற படத்தை பாருங்க. இது வந்து இப்போ வந்து ஒரு முதல்ல வந்து ஏரி என்ன நம்ம வந்து சேகரிக்கிறதுக்கு, தண்ணீரை சேகரிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு? டேம் இருக்கு, ரெண்டாவது ஏரிகள் இருக்கின்றன. மொத்த தமிழ்நாட்டில் பல ஆயிரக்கணக்கான ஏரிகள் இருக்கின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்திலே 497 ஏரிகள், செங்கல்பட்டு மாவட்டத்திலேயும் 450 490 ஏரிகள். இது மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் நம்மளுடைய வட மாவட்டங்கள்லாம் நிறைய ஏரிகள் இருக்கின்றன. ஏரிகளெல்லாம் வந்து தண்ணியை சேமிச்சு வைக்கிறது, ஏரியிலேருந்து பாசனம் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் வந்து ஏரிகளில் வந்து மக்களால் சரியான கவனிக்கப்படாமல் மிக மோசமான நிலைக்கு இருக்கிறது. அதை உதாரணமா எவ்வளோ காரணங்கள், தண்ணியில தமிழ்நாட்டில் நீரை சேமிக்க முடியாத கட்டமைப்பு என்னென்ன இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு 15 காரணங்கள் சொல்லலாம். அதில் ஒன்றா ஒரு வீடியோலையும் சொல்றேன். ஒரே மொத்தமாக சொன்னாலும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஏரி எடுத்துக்கிட்டா அதில் வந்து ஏரிக்கரை, அதில் 4-5 மதகு வழியாக தான் வந்து நம்ம ஏரிக்கு தண்ணி பாசறோம். அது வழியாக நீர் பாசன கால்வாய்கள் போய் ஒரு மடைக்கும் ஒரு கழனிக்கும் தண்ணி பாயும். அதுக்கப்புறம் வந்து ஏரி வந்து முழு கொள்ளளவு வந்த பிற்பாடு அதிகப்படியாக தண்ணி வர பார்த்து அது கலங்கல் கோடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வழியா தண்ணி வந்து கீழ் ஏரிக்கு போயிடும். நீர் வரத்து கால்ன்றது மேலிருந்து வர தண்ணி காவா. நீர் வரத்து கால்வாய் வந்து ஏரியில் தண்ணி நிறைஞ்சி அப்புறம் பாசன கால்வாய் வழியா நிலங்களுக்கு பகிரப்பட்டு பாசன வசதி பெறுகின்றன. இதுல வந்து ஏரிகள், கலங்கள், மதகுகள், நீர்வரத்து கால்வாய்கள் எல்லாமே நல்லா இருந்தாதான் தண்ணியை நல்லா சேமிக்க முடியும். அதே டைம்ல தண்ணியை வந்து சேமிக்க பார்த்து நம்ம வந்து முழு அளவு சேகரிக்கிறது இல்லை. உதாரணமா எடுத்துக்கோங்க, இந்த பின்னாடி இருக்கிற படத்தில் இருக்கிறது ஒரு ஏரியினுடைய கோடி. இந்த கோடியினுடைய மாடல் வந்து கலங்கல்னு பேர். அது இதுல வந்து பாக்குறீங்க எல்லாம் வந்து 3 அடி உயர காணிக்கல் நட்டு. நானும் இன்னும் ஒரு ஸ்டாஃபும் நாங்க நிக்கிறோம். இது வந்து ஒரு பெரிய ஏரியினுடைய கலங்கள், கிட்டத்தட்ட 100 மில்லியன் கனஅடிக்கு மேல ஒரு டேம்னு சொல்லலாம், குட்டி டேம்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு பெரிய ஏரியினுடைய கலங்கள். இதனுடைய முழு நீர் கொள்ளளவு என்றது என்னன்னா, அந்த காணிகள் நிக்குது இல்லைங்களா, அதனுடைய மேல் மட்டும்தான் வந்து ஏரியினுடைய முழு கொள்ளளவு. ஆனா கீழே ஏன் வந்து பூசு வேலை செஞ்சு கல் நிக்க வச்சுக்கிறாங்க அப்படின்னு பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது. ஏதோ நட்டுக்கிறாங்க, ஏதோ மாடுங்க வந்து ஓராஞ்சி சொரிஞ்சிட்டு போறதுன்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. இது வந்து மழை காலங்கள்ல, வெள்ள காலங்கள்ல அளவுக்கு அதிகமா மழை வர பார்த்து ஒரு 100 மடங்கு தண்ணி வருது. ஆனா ஏரியினுடைய கலங்கள் வந்து ஒரு 50 மடங்கு தான் தண்ணியை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்குது. அப்படின்னா என்ன ஆகும்? ஏரி கரை ஏரியினுடைய தண்ணீர் மட்டும் ஏறி கரை வந்து உடைச்சிக்கும். அதனால வந்து வெள்ள காலங்கள்ல, மழை காலங்கள்ல, வெள்ளம் அதிகமா வர காலங்கள்ல எல்லாத்தையும் திறந்து தண்ணி வெளியேறக்கூடிய வழியை அதிகப்படுத்துறாங்க. அப்புறம் வந்து தண்ணி மேல் ஏரியிலிருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இப்போ தண்ணி வந்து மழை காலங்கள்ல முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் 1 மாசத்துக்கு தண்ணி வந்துட்டு இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காணிக்கல் நட்டுருக்குது இல்லைங்களா, கலிங்குலாக்கல்,
அதில் எல்லாத்தையும் மணல் மூட்டைகளை போட்டு அடுக்கி வச்சு விவசாயிகள் அந்த நீர்மட்டம் அந்த காணிகளுடைய உயரத்துக்கு தண்ணியை ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அப்பதான் வந்து முழு கொள்ளளவு தண்ணி நிற்கும். அந்த 3 அடி உயரம் ஒரு சில ஏரிங்களில் 2 அடி இருக்கும், ஒரு சில ஏரிங்களில் 1.5 அடி இருக்கும், ஒரு சில ஏரிங்களில் 1 அடி இருக்கும். அதாவது மேல் ஏரியினுடைய எவ்வளவு தண்ணி வருது எவ்வளவு அப்படின்றத பிரிட்டிஷ்காரங்காலத்திலேயே கணக்கு பண்ணி அவங்களே டிசைன் பண்ணி அவங்களே வந்து எல்லாம் அளவு வச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து அதெல்லாம் யாருமே அதை பொருட்படுத்துறது இல்லை. இப்ப வந்து அந்த 3 அடி உயரத்துல இப்ப 100 மில்லியன் கன அடி அந்த ஏரியில, நான் பின்னாடி இருக்கிற ஏரியில 100 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொள்ளக்கூடிய ஏரி அது. ஆனா மேல இருக்கிற 3 அடி இது வரைக்கும் கட்டுறதே கிடையாது, யாரும் கட்டுறதே இல்லை. அப்படின்னா அந்த முழு கொள்ளளவு பிடிக்கிற டைம்ல தான் நீர்பிடிப்பு பகுதியினுடைய விஸ்தீரணம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி பார்க்க போனா இந்த 3 அடி உயரத்துல தான் 60 கன அடி மில்லியன் கன அடி 60 பங்கு தண்ணி அதில் தான் பிடிக்கும். அப்படின்னா இவங்களால என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னா 40 பங்கு தண்ணியை தான் சேமிச்சுட்டு வராங்க, 60 பங்கு தண்ணி வீணா போயிடுது. இது மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற ஏரிகள்ல ஒரு 60 பங்கு ஏரிகள் இந்த மாதிரி கலிங்குலா டைப்ல தான் இருக்குது. ஆனா இதை வந்து யாருமே விவசாயிகள் கட்டுறதில்லை. அந்த காலத்துல 1.5 அடி உயரம் இருக்குது, 2 அடி உயரம் இருக்குதுன்னா தண்ணியை சேமிச்சு வைக்கிறதுக்கு பறப்பாங்க. ஆனா இந்த காலத்துல யாரும் கிட்ட போக மாட்டாங்க. சரி, இந்த காலத்துல கிட்ட போக மாட்டாங்க, அது என்ன செய்யலாம் அப்படின்றதெல்லாம் விரிவா நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கணும். ஆனா இது மாதிரிலாம் இந்த மெத்தடை கடைபிடிச்சோம்னா நல்லா தண்ணியை சேமிச்சு வைக்கலாம். இந்த கலிங்குலா டைப் ஏரியினுடைய மெத்தட் எப்படின்னா, தண்ணி மழை நீர் வெள்ளம் மழை அதிகமாக பெய்கிற காலத்துல வெள்ள காலத்துல மேலேருந்து வர தண்ணியை சீக்கிரமா வெளியேற்றணும். அப்படின்னா 100 பங்கு தண்ணி வருதுன்னா 100 பங்கு தண்ணி வெளியே போய் ஆகணும். 100 பங்கு தண்ணி வந்து ஒரு 50 பங்கு தண்ணி தான் வெளியேற்ற முடியும்னா ஏரி கரை உடைச்சிக்கும். அதனாலதான் வந்து கலிங்குலா ஸ்டோன் கட்டியிருக்கிறாங்க. அப்படின்னா ஏரி அந்த இப்ப உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா இந்த ஏரியினுடைய நீளம் வந்து 30 அடி 30 மீட்டர் நீட்டு, 30 அடி நீட்டு 3 அடி உயரத்துக்கு அந்த ஸ்டோன் இருக்குது. நம்ம மழைக்காலம் முடிஞ்ச பிறகு அந்த 3 அடி உயரத்துக்கு கட்டி சேமிச்சுக்கலாம் தண்ணியை. ஆனா இந்த காலத்துல யாரும் வந்து கட்ட மாட்டாங்க. ஆனா தண்ணி சேமிக்கணும். அது என்ன பண்றது? அதுக்கு வந்து இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம முறையை மாத்திக்கணும். தண்ணி வரட்டும். ஆனா இந்த காலத்துல யாரும் போய் மூட்டை போட்டு கட்ட மாட்டாங்க. அவங்க நிலத்துல போய் மடை மாறுறதுக்கே யோசனை பண்றாங்க. அதனால வந்து கட்ட மாட்டாங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி எந்த மாதிரி மாத்திக்கணும்னா, அந்த 100 பங்கு தண்ணி வருதுன்னா அந்த 100 பங்கு தண்ணி வெளியேற்றணும். அதான் இதனுடைய கான்செப்ட். அதான். அப்ப என்ன பண்ணணும்னா 30 அடி நீட்டு இருக்கிற 30 மீட்டர் அகலம் இருக்கிற நீட்டு இருக்கிற அது கோடிய கலங்களை 60 மீட்டரா பெருசாக்கணும். இந்த கட்டடத்தை உயர்த்தி பர்மனண்டா கட்டிடணும். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்ப வந்து தண்ணி வந்து 3 அடி உயரம் போகுதுன்னா 3 அடி உயரம் வந்து கல் இருக்குதுன்னா 3 அடிக்கு மேல ஒரு 1.5 அடி 2 அடி உயரம் தண்ணி போகும். அவ்வளோ தண்ணி போகும், வெள்ளம் பயங்கரமா போகும். கோடின்னா கோடி மட்டத்துக்கு மட்டும்தான் போகாது, கோடிக்கு மேல 1.5 அடி 2 அடி தண்ணி போகும். அதெல்லாம் சேர்த்து கணக்கிட்டோம். அந்த சதுரத்தை கணக்கிடணும். அதுல வந்து அந்த சதுரம் இப்ப வந்து ஒரு 100 சதுர மீட்டர் அளவுக்கு தண்ணி போகுது அப்படின்னா நம்ம வந்து அந்த கோடியினுடைய நீளத்தை 30 மீட்டர் நீளத்தை
60 மீட்டர் ஆக்கிடணும். 60 மீட்டர் ஆக்கிட்டு நம்ம இந்த கலங்குலா அந்த கலிங்குலா கல் இருக்குது இல்லையா, 3 அடி உயர கல், அந்த உயரத்துக்கே தூக்கி பர்மனண்டா கட்டிடணும். பர்மனண்டா கட்டிட்டா மேல 2-3 அடி தண்ணி போகுது இல்லையா, இந்த 30 மீட்டர்ல போற தண்ணிய 90 மீட்டர் அளவுக்கு பெருசா கட்டிட்டோம்னா அந்த 2 மீட்டரு அந்த 90 மீட்டரு 2 அடி உயரம் தண்ணி 90 மீட்டர் நீட்டுக்கு தண்ணி வழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு கலிங்குலா டைப்பு கோடியும் மாத்தி தூக்கி பர்மனண்டா கட்டிட்டு தண்ணி போற மாதிரி நம்ம அமைப்பை ஏற்படுத்தணும்னா தாராளமா தண்ணியை சேர்த்து வச்சுக்கலாம். முகுந்தகிரி மேல்மருவத்தூர் அது பக்கத்துல நான் இளநிலை பொறியாளராக ஜேயா பணியாற்றி ஒரே ஒரு ஏரியில முயற்சி பண்ணி அதை நான் வந்து கட்டணும். அது என்னுடைய இதுவே வந்து மொத்தமே வந்து ஒரு 15 மீட்டர் தான். ஆனா 3 அடி உயரம் கல் இருக்கும். எல்லாம் வந்து யாரும் கட்ட மாட்டாங்க, தண்ணி போயிடும். அப்புறம் நான் வந்து எஸ்டிமேட் போட்டதுக்கு தனியா அப்ப இருக்கிற செயற்பொறியாளர், உதவி செயற்பொறியாளர், கண்காணி பொறியாளர்கிட்ட எல்லாம் அனுமதி வாங்கி அதை வந்து 15 மீட்டர் இருந்ததை 45 மீட்டர் நீட்டுக்கு, உதாரணத்துக்கு சொல்றேன், அது இன்னும் அகலப்படுத்தி அந்த 3 அடி உயரத்துக்கு தூக்கி பர்மனண்டா கட்டிட்டோம். மேல வந்து ஏரி கோடிக்கு மேல தண்ணி போகுது இல்லை, 2 அடி உயரம் தண்ணி, அதை வந்து கீழே போறதுக்கு பதிலாக நீட்டா அவ்வளோ அகலத்துக்கு கட்டி தண்ணி பூரா வழியிற மாதிரி பண்ணிட்டோம். இப்ப வந்து தூக்கி கட்டிட்டதுனால அந்த ஏரியில முழு கொள்ளளவு தண்ணி எந்த நேரமும் நிக்குது. அதனால அந்த ஊர்ல இருக்கிறவங்கலாம் எப்ப போனாலும் நானு, சார் பரவாயில்லைங்க, நீங்க வந்து நல்லா உயர்த்தி கட்டினீங்க கோடிய, யாரும் வந்து மூட்டெல்லாம் போட்டு கட்ட மாட்டாங்க இந்த காலத்துல, மணல் மூட்டைலாம் யாரும் போட்டு கட்ட முன் வர மாட்டாங்க, இவ தூக்கி கட்டிட்டதுனால எல்லாமே வந்து நல்லா முழு கொள்ளளவு தண்ணி பிடிக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதே டைம்ல மெனக்கெட்டு மூட்டை போட்டு கட்டினாங்கன்னா கூட அந்த முழு கொள்ளளவு மட்டத்துக்கு தூக்கி மணல் மூட்டையை போட்டு கட்டினாங்கன்னா கூட ஏரி எதுவாயில் இருக்கிறான் இல்லையா, ஆக்கிரமிச்சு பயிர் வச்சுக்கிறான் இல்லையா, அவன் வந்து என்ன பண்ணுவான், நைட் ஒரு நைட்டா வந்து மூட்டையை உடச்சி விட்டு போடுவான். இதெல்லாம் காவல் காக்க முடியாது இந்த காலத்துல. அந்த காலத்துல ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட எல்லாம் வந்து ஏரி பாசனத்தை பயன்படுத்தினாங்க. இந்த காலத்துல வந்து ஏரி உள்ள பயிர் வைக்கிறதுக்கு தான் ரொம்ப விருப்பப்படுறாங்க. அதனால என்னதான் மணல் மூட்டை போட்டு கட்டினாலும் அதை வந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டு கட்டினாலும் ஒருத்தருக்கு முன்னாடி ஏரி எதுவாயில் பயிர் வைக்கிறவன், ஆக்கிரமிப்பு பண்ணி பயிர் வைக்கிறவன், அவன் பயிர் முழுகுதே அப்படின்ட்டு நைட் ஒரு நைட்டா வந்து ஒரு மூட்டை இழுத்துட்டு போனான்னா போதும், அடியில் இருக்கிற மூட்டை பூரா உடச்சி ஓடி போயிடும். அதனால அதை வந்து பர்மனண்டான ரெமெடி என்னன்னா, அந்த தண்ணியை 100 பங்கு வெளிவாங்கக்கூடிய அளவுக்கு ஏரியுடைய கோடியை அகலப்படுத்தி, நன்றாக அகலப்படுத்தி, அந்த தண்ணி வழியக்கூடிய குறுக்கு பரப்பளவு அதிகமாகிட்டோம்னாவே 100 பங்கு தண்ணி வெளியே போற மாதிரி நம்ம நீட்டாக அகல பிடிச்சி கட்டி, உயர தூக்கி கட்டி அகல பிடிச்சி கட்டினாவே 100 மில்லியன் கண்ணாடினா 100 மில்லியன் கண்ணாடி 100 பங்கு தண்ணியை நம்ம சேமிச்சு வைக்க முடியும். இந்த கருத்தை நானும் எவ்வளோ போராடி பார்த்துட்டு என்னால முடியல. யாரும் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க காலத்தை கட்டினா அவங்க இருக்கிறபடியே தான் நம்ம போனோம், அவங்க இருக்கிறபடி தான் நம்ம போனோம். அந்த காலத்துல கோமணம் கட்டி இருந்தாங்க, இப்போ ஃபேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறேன் இல்லையா, அது மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாறணும் சார் அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்த்தா கூட கேட்க மாட்டுறாங்க. அப்ப எப்படி இருந்துச்சா அப்படி கட்டிப்போ, உனக்கே அந்த வேலை எப்படி இருந்துச்சா அப்படி கட்டிட்டு போ. இதுதான் எல்லா அதிகாரிகளும் சொல்றாங்க ஒழிய யாருக்கு வந்து விவசாயத்தினுடைய கஷ்டம் தெரியறதில்ல, விவசாயிகளுடைய கஷ்டம் தெரியறதில்ல. ஏன்னா நான்லாம் வந்துட்டு எங்க நிலத்துல வேர்க்கடலை போட பார்த்து வேர்க்கடலை பயிர் வச்சுட்டு புடுங்கிறதுக்கு தண்ணி இல்லாம காஞ்சி போச்சு. பக்கத்து கொள்ளையில வந்து கடன் கேட்டோம், தண்ணி கொஞ்சம் விடுங்க, ஈரமாக்கி அதை பிடிக்கிறோம், பாதி கொடுக்குறியா
அப்பதான் நான் தண்ணி விடுவேன். இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால விவசாயம்னா என்ன, விவசாயிகளுடைய கஷ்டம் என்ன, தண்ணியினுடைய அருமைன்னா என்ன, இதெல்லாம் வந்து ரொம்ப 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 நல்லா தெரியும் எனக்கு. இதெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த வீடியோ மூலிமா உங்ககிட்ட நான் பேசுறேன். இன்னும் இதுல வந்து நான் வந்து ஒரு 15 இது ஒரு காரணம். இது மாதிரி 15 ரீசன், 15 காரணங்கள் இருக்குது. ஒன்னொன்னுத்தையும் ஒரு பகுதியா நான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றேன். அவசியமா இந்த வீடியோவெல்லாம் பாருங்க. இந்த வீடியோ வந்து நான் வந்து யூடியூப்ல நான் உங்களுக்கு சான்சா என்டர்டைன்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனல்ல நீங்க வந்து சான்சா என்டர்டைன்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி அதில் வந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் மூணு பகுதி போட்டிருக்கிறேன். அது வந்து விவசாய சம்பந்தம் இல்லாத பகுதிகள். அதை நீங்க பார்க்கணுன்றது இல்லை. விவசாய பெருமக்கள், விவசாய நண்பர்கள், விவசாய சகோதரர்கள் எல்லாருமே அவசியமா இந்த வீடியோவை பாருங்க. நீங்க வந்து வீடியோவை சர்ச் பண்ணி பார்த்த உடனே அங்கே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கணும். அப்பதான் நான் வந்து அடுத்து போடக்கூடிய வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பெல் அடிக்கும். அப்புறமா நீங்க வந்து அதை பார்க்கலாம். இல்லை நான் எப்போ வீடியோ போடுவேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாம போயிடும். நீங்க அப்பப்போ தேடி கிடக்க தேவையில்லை போட்டிருக்கிறாங்களான்ட்டு. இது மாதிரி 15-20 காரணங்கள் இருக்குது. 1-2 இல்லை. எல்லா காரணிகளும் தெரிஞ்சுக்கினீங்கன்னா தான் எப்படியெல்லாம் வந்து நம்ம தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய இயற்கை நம்மளுக்கு நம்ம நாட்டுக்கு கொடுத்த இதை வந்து நம்ம பயன்படுத்திக்காம எப்படி போயிருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் முழுசா தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் அவசியமா இந்த வீடியோவை பாருங்க. கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுடைய பதிவெல்லாம் தயவு செய்து எழுதுங்க. தயவு செய்து எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த கருத்துக்கள் சரியா இருக்குதா இல்லையான்ட்டு. அதெல்லாம் சொன்னீங்கன்னா தான் எனக்கு அந்த கமெண்ட்ஸை பற்றி நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். அதனால் அவசியம் எல்லாருமே இந்த சேனல் இந்த பகுதியை பாருங்க. உங்களுடைய கருத்துக்களையும் அன்போடு கண்டிப்பாக தெரியப்படுத்த வேண்டுமாய் மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.